தொழுதும் வணங்கியும் மால் அயன் தேடும் சோதி சென்றங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சை என பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரின் நற்றார் எம்பிரான் நம்பி ஆரூரணே அருட்துறையத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி அல்லன் என்னும் பொருட்துறை ஆவதென்னே என்ன வல்லன் பூங்குவளை இருட்டுரை நீர்வயல் நாவர் பதிக்கு பிரான் அடைந்தோர் மருட்துறை நீக்கி நல்வான் வழி காட்டிட வல்லவனே வல்லவனே. நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுந்தரரை பற்றி கூறுகையிலே அவருடைய சரித்திரத்தை மிக அழகாக 11 பாடல்களிலே தொகுத்து கூறுகையிலே முதல் 2 பாடல்கள் அவருடைய இளமை பருவத்தை குறிப்பது போல் அமைந்துள்ளது. இவருடைய தந்தையார் சடையனார், தாயார் இசைஞானியார், இவர்களையும் இத்திருவந்தாதியிலே குறிப்பிடுகின்றார் நம்பியாண்டார் நம்பி. தலம் விளங்கு திருநாவலூர் தன்னில் சடையனென்னும் குலம் விளங்கு கும்புகழோனை உரைப்பர் குவலயத்தில் நலம் விளங்கும் படி நாம் விளங்கும் படி நற்றவத்தின் பலன் விளங்கும் படியாரூரனை முன் பயந்தமையே பயந்தான் கருவுடை செங்கண் வெள்ளை பொள்ளல் நீழ்பனை கை கயந்தான் உகைந்த நற்காளையை என்றும் கபாலங்கை கொண்டு அயந்தான் புகும் அரண் ஆரூர் புனித அரண் திருத்தாள் நயந்தாள் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே இசை ஞானியையே. சைவ சமய சிவாச்சாரியர்களிலே உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராணத்தின் சாரத்தை எடுத்துக் கொடுக்கின்றார். அவரும் இம்மூவரையும் நினைக்கின்றார். தன் கையிலே அது நீங்கி நாவலூர் வாழ் சைவனாறு சடையனாறு தனையராய் மண் புகழ அருட்துறையான் ஓலை காட்டி மனம் விளக்க வன் தொண்டாய் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரிய ஆரூர் மேவி நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகித்தின் குலவும் விரன் மீண்டார் திறங்கண்டேத்தும் திருத்தொண்டத் தொகை அருளார் செப்பினாரே. செப்பலரும் குண்டையூர் நெல்லழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னாச் செய்து தப்பில் முதுகுன்றல் தரும் பொருள் ஆற்றிட்டு தடத்தெடுத்து சங்கிலி தோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனித்தூது வந்தாரூடு கீழி ஒரு முதலை சிறுமதலை உழ நல்கி மெய்ப்பெரிய களிரேறி அருளாளர் சேர வெந்தருடன் வட கையிலை மேவினாரே. சங்கையிலாரண்மயனூர் அரண்மனையோர் நாவலூர் வாழ் தவரதிபர் தம்பிரான் தோழராய தம்பிரான் தோழராய
எங்கள் பிறந்தவனரிக்கோர் இலக்குவாய்த்த இசைஞானியார் தனையர் என்னார் சிங்கமங்கையர்கள் தொழும் பறவை மணவாள நம்பி வந்துதித்த மாதவங்கள் வருந்தி செய்தார் வெண்கண் அராவிளங்கும் இளம்பிறை சேர் சென்னி விடையனர் அருள் சேர்ந்த சடையினாரே. நாவல் திருப்பதிக்கோர் செல்வ செய்வ நாயகமாம் ஜடையனர் நயந்த இன்பப் பூவை குலமடந்தை பொற்பார் கொம்பு புனிதமிகு நீரணிந்து போற்றிச் செய்தே ஆவில் திகழ் தலைவன் வலிய ஆண்ட ஆரூர் அவதரிக்க அருந்தவங்கள் புரிந்தார் யாவர்க்கும் எட்டாத இசைந்த இன்ப இசைஞானி என ஞானம் எளிதாமன்றே. சிவப்பிரகாச தேசிகர் நால்வர் நான்மணி மாலையிலே சுந்தரரை பற்றி கூறுகையிலே, படியிலானின் பாட்டில் ஆரூரா நனிவிருப்பன் பரமன் என்பது அடியனேன் அறிந்தனன் வான் தொழும் ஈசனை தடுத்தாட்கொண்டு மன்றி தொடியிலாமென் கை மடமாதர் பால் நினக்காக தூது சென்றும் மிடியிலா மனைகளொரு தொறும் இறந்திட்டும் உழன்றமையால் விளங்குமாறே அறிந்து செல்வம் உடைய நாம் அழகை பதியான் தோழமை கொண்டு உழந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் செறிந்த அறிவடிவுமாய் திகழும் நுதர்கட்பெருமானே. அருட்பிரகாச வள்ளலார் ஆளுடை நம்பிகள் அருள்மாலை தனிலே வந்தொண்டரை பற்றி கூறுகையிலே கூறுகின்றார். மதியணி செஞ்சடை கணியை மன்றுள் நடம்புரி மருந்தை துதியணி செஞ்சுவை பொருளில் சொல்மாலை தொடுத்தருளி விதியணி மாமரை நெறியும் மெய்நிலை ஆகம நெறியும் வதியணிந்து விளங்க வைத்தவன் தொண்டர் பெரும் தகையே என்று பாடி பரவிட உயர்ந்ததான சைவ சமய குறவர்கள் நால்வர் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாழ்த்த புகழியர்கோன் கடல் போற்றி என்பதை உமாபதி சிவாச்சாரியார் நால்வர் துதியிலே கூறிய இப்பாடலின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சைவக் குறவர்களை குறிக்குமா போல் திருமுறைகள் பாடத் துவங்குவது முன் பாடுவது என்கின்ற மரபு ஏற்பட வித்திட்டார். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. இந்த அடி ஞானசம்பந்த பெருமானை குறிப்பதாகும். சீர்காழி பிள்ளை பூமியை ஆளுகின்ற அரசன் கூன் பாண்டியனின் பூழியர்கோன் வெப்பு ஒழித்த வெப்பு நோயை தீர்த்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஞானசம்பந்தனை சரண் புகழ்வார் அவர்தம் காவலனாகிய ஞானசம்பந்த பெருமான் கடலடிகளை போற்றுவோம். ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி இது அடி போற்றி. இது அப்பர் பெருமானை குறிப்பதாகும். கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுடையாவது நமச்சிவாயமே என்று உலகுக்கு விளங்க வைத்த நாவுக்கரச பெருமான் அவர்தம் திருவடி நிழலை இணைகளை போற்றுவதாகும். வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி என்ற மூன்றாவது அடியாலே திருநாவலூரிலே பிறந்து வன்தொண்டராகி இறைவனின் சகாவாக விளங்கி இறைவனுக்கே ஆணையிட்டு இறைவனே தூது சென்று வன்தொண்டருக்காக பல லீலைகளை செய்த
நிலம் தோய அவர் திருவடியை பதித்த அந்த வன்தொண்டர், அதற்கு காரணமான வன்தொண்டர் நாவலூரான் திருப்பதம் போற்றி போற்றி இறைவனை பாடும் பொழுது வசைமொழியால் பாடி பித்தா பிறைசூடி என்று பாடியவர். எனவே வன்தொண்டர் என்ற பெயர் இவருக்கு உண்டு. ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி உலகமுய்ய தனது பேர் சிவ அன்பினாலே அன்பு நெறியினாலே இறைவனை சிக்கன பிடித்தவர். வாதவூரிலே பிறந்த மணிவாசக பெருமான் அவர் தம் திருவடியை நாம் போற்றி அவர் இணைய அடிகளை போற்றி மகிழ்கின்றோம். அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமான் சாட்சாத்து சுப்பிரமணியரின் அம்சம். வேத நெறி தெழிக்க திருத்தொண்டின் நெறிவாழ ஞான தவமுனிவராய் வாய்மை குன்றாத வாகீஸ்வரின் தோழராகி அவருடைய சமகாலத்திலே இருந்த வாகீஸ்வருடன் பல்வேறு சிவத்தலங்களுக்கு சம்பந்தர் உடன் சென்று பசியினால் வாடிய அவருடைய பசியை போக்க தன் முனைப்பாலை பொற்கிண்ணத்திலே ஏந்தி உமையம்மை அவருக்கு புகட்ட அது ஒரு கோடாக வாயிலிருந்து வழிய எவர் தந்த பாலே நீ உண்டாயோ என்று சிவபாதகதையர் அவரை கோவிக்க அடிக்க முற்பட்டார். தோடுடைய செவியன் விடையேறியோர் மதிசூடி என்று கையை காட்டி, அதோ ரிஷபாரூடனாக இருக்கின்ற உமாபதி அல்லவா எனக்கு இந்த ஞானப்பாதை புகட்டினான் என்றிட அவரை தோளிலே சுமர்ந்து தன் குழந்தையை தோளிலே சுமந்து சிவம் உரை தலங்கள் தோறும் சென்று வாகீஸ்வரோடு இணைந்து பல்வேறு திருத்தலங்களை இவர் தரிசித்து பாடி தேவாராதி உயர்ந்த பாடல்களினாலே இறைவனை ஆட்கொண்ட ஞானசம்பந்த பெருமான் வாகீஸ்வருக்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது நம்பியாரூரர் வன்தொண்டர் நாவலர்கோன் என்றும் திருநாவலூரான் என்றும் அரூரன் என்றும் நாவலர் தனிநாதன் என்றும் தமிழ்நாதன் என்றும் தம்பிரான் தோழன் என்றும் சடையன் இசைஞானி காதலன் என்றெல்லாம் தம் பாடல்களிலே குறித்து கொள்ளும் ஏழாம் திருமணியின் ஆசிரியரான சுந்தரர் என்று தன்னை என்றுமே குறித்து கொள்ளவில்லை. இவன் தொண்டனாகவே அவர் வாழ்ந்தார். அவருடைய புனிதமான இனிமையான தேனினும் இனிய திருவாய் அமுதத்தை பருக வேண்டி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி என்கின்ற எழுத்திலே உயர்ந்ததான வன்தொண்டரின் சரிதாமிருதம், அவருடைய திருவாய் அமுதம், அதன் முதல் பாகத்திலே அவருடைய தோற்றத்தின் திருவாயுதனை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இதன் வாயிலாக அனைவரும் உயர்ந்த சிவபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சைவ சமயக்குறவர்கள் நால்வரின் திருவடி துகள்களாக அனைவரும் ஆக வேண்டும். சைவ நீதி தழைக்க பாடுபட வேண்டும். அழிந்த சிவாலயங்கள் எல்லாம் ஜீர்ணோத்தாரணமாகி 6 கால பூஜையும் பெற்று சைவநெறி பாடல்கள் எங்கும் ஒலிக்க வேண்டும். எங்கும் சிவமயமாக இருக்க வேண்டும். உயர்ந்த திருத்தொண்டர்கள் திருப்பணி என்றும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற பேரவாவில் ஏற்பட்ட முயற்சியை உயர்ந்த குருமார்களுக்கு இதை சமர்ப்பிப்பதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகை. சிவகட்டாட்சம் பரிபூர்ணம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வன்தொண்டர் இணை அடிகளே சரணம். அநேக சரணம். ஆழ்வரிலே வன்தொண்டர் ஒருவரே இறைவனுக்கு சகா என்கின்ற பாவத்திலே தான் வாழ்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் புத்திரபாவத்திலே இறைவனாரோடு பழகினார். வாகீசராகிய அப்பர் பெருமானோ தான் தொண்டன் என்ற பாவத்திலேயே பழகினார். நம்பியாரூரர் வன்தொண்டனாகி இறைவனுக்கே தோழனாகினார். அதன் பின்னர் இவருக்கு பகுகாலம் பின்னாடி வந்த வாதவூர் அடிகள் தான் நாயகா நாயகி பாவத்திலே வாழ்ந்து உயர்ந்ததான திருவாசகத்தேனை நமக்கெல்லாம் விதரணம் செய்தார். அப்பேற்பட்ட நம்பியாரூரர் அவர் புராணமே தடுத்தாட்கொண்ட புராணம் என்று ஒரு நாமகரணம் ஏற்பட்டது. காரணம், இறைவன் திருநொடித்தான் மலை என்று பெயர் கொண்ட அந்த உயர்ந்ததான கைலாயத்திலே சிவகணங்களுள் ஒருவராக இருந்தார். அவர் ஒரு நாள் புஷ்ப கைங்கரியம் செய்கின்ற 2 செடிகளை கண்டார். தன் வயமிழந்து அவர்களையே தான் திருமணம் புரிய வேண்டும் என்று ஒரு விசித்திரமான ஒரு ஆசை
நம்பியாரூரருக்கு ஏற்பட்டது. இதை அவருடைய அந்தராத்மாவிலே உணர்ந்த பரசிவ மெய்ப்பொருள், நீங்கள் மூவரும் இக்கணமே கையிலையை விட்டு விலகி பூமியிலே பிறந்து இருவரும் சுந்தரனாகிய ஆலால சுந்தரனாகிய வன்தொண்டனுக்கு ஆட்பட்டு அவனுடைய திருவாயமுதத்தை நான் பருக வித்திட்டு அவ்வப்பொழுது நானும் உமக்கெல்லாம் வந்து தடுத்தாட்கொண்டு பின்னர் திருக்கையிலைக்கு அழைப்போம் என்று அந்த செடிகளாகிய கமலனி அணிந்திதை என்கின்ற இருவருக்கும் சேர்த்து இறைவன் ஆணையிட்டான். அதன் பயனாக உபமன்யு முனிவர் சுத்த யோகிகள் புடைசூழ ஒரு நாள் இருந்த காலை வேளையிலே ஒரு ஜோதி போவதை கண்டார். சிவன் சேவடியை தவிர வேறு யாரையும் வணங்காத அந்த உபமன்யு முனிவர் அவரை வணங்கினார். இதற்கு காரணம் ஏன் என்று முனிவர்கள் எல்லாம் கூற, தம்பிரான் தன் உள்ளம் தழியவன் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று அவருடைய வரலாற்றின் கடை பாகத்திலே நொடித்தான் மலையிலிருந்து பெரிய ஐராவதத்தை இறைவன் அனுப்ப அதன் மீது ஏறி அவர் செல்ல அவருடைய ஆத்மசகாவான சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய குதிரையின் காதிலே பஞ்சாட்சர மோத அது சுந்தரருக்கு முன்பு நொடித்தான் மலையை சென்று அடைய அவர்கள் செல்லும் பொழுது என்ற ஒளியை கண்டு உள்ளத்திலே சந்தோஷப்பட்ட உபமணி முனிவர் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று அவர்களுக்கு எடுத்தோட, அவர் யார், அவருடைய வரலாறு யாது என்று அவர்கள் எல்லாரும் வினவ, ஆலால சுந்தரர் பூமியையே அவதரித்த விவரத்தை அவர் கூறலானார். திருநாவலூரிலே சடையனார் இசைஞானியார் என்ற இருவர் உயர்ந்த சிவபக்தர்கள் இல்லறம் பெற்ற பயனால் சுந்தரரே இறைவனின் ஆணைக்கு உட்பட்டு உயர்ந்த சிவபக்தர்களாகிய சடையனார் இசைஞானியார் இவர்களையே தனது தாய் தந்தரையாக ஏற்று அவருடைய திருவுதரம் பெற்ற பயனாக அவதாரம் செய்தார் என்று செக்கிழார் பெருமான் இவருடைய அவதாரத்தை குறிக்கின்றார். சுந்தரர் வரலாறை ஆறுமுக நாவலார் ஒரு கத்திய ரூபமாக செய்தார். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழால் சுந்தரன் சுந்தர திருத்தொண்டர் தகை தமிழ் வந்து பாடிய வண்ணமுறை சிவோம் என்று கைலாச மாமலையிலே பிரம்மா விஷ்ணு முதலான ஆன்மாக்களுக்கும் நிகிரக அனுகிரகங்கள் செய்யும் பொருட்டு உமாதேவியோடு ஏகாந்தமாக இருக்கின்ற சிவபெருமான் ஆகிய அந்த பரசிவ மெய்ப்பொருள் சிவசன்னிதானத்திலே தேவியின் சன்னிதானத்திற்கு ஆட்பட்ட கமலனி அணிந்திதை என்கின்ற இரு செடிகள் விஷயத்திலே தம் மனத்தை செலுத்தினார் சுந்தரர். அதனால் தட்சிண பூமியிலே மானுட தேகம் எடுத்து மூவரும் பின்னர் என்னை வந்து அடைய வேண்டும் என்று இறைவான் மானுட தேகம் எடுத்து பெண்களோடு புணர்ந்து இன்பம் அனுபவித்து என்னை வந்து சேர்வாய் என்று ஆலால சுந்தரராகிய அவரை பரதகண்டத்திலே தமிழ் வாழும் தொண்டை நன்னாட்டிலே சைவ சமயம் மேம்பட்டு ஓங்க திருவவதாரம் செய்தார் நம்பியாரூரர் என்று இசைஞானியாரும் அவர் தந்தை சடையனாருமாக நாமகரணம் செய்தனர். நம்பியாரூரர் என்ற பிள்ளையின் மீது உயரையே வைத்திருந்தார்கள். ராஜா வீட்டு பிள்ளை ஏகப்பட்ட பொன்களை அழகாக சுட்டி அழகு பார்த்து அவனுடைய சரீர காந்தியால் அனைவரும் இட்கப்பெற்று அவர்கள் அனைவரும் அவனை தங்கள் விட்டு குழந்தையாகவே பாவித்து வந்தனர். அப்பொழுது யாதிர்ச்சிகமாக திருமுடைப்பாடி நாட்டுக்கு அரசராகிய நரசிங்க முனையரையர் என்ற ஒரு சிவபக்தர் அரசனாக இருந்து ஆண்டு வந்தான். வீதியிலே விளையாடும் நம்பியாரூரரை கண்டான், பயமிழந்தான். அவர் மீது ஆசை மிகுந்து அவருடைய தந்தையாரியாகிய சடையனாரிடம் போய், இந்த பிள்ளையை எனக்குத்தாரும், நான் வளர்த்து வருகின்றேன், எனது அபிமான புத்திரனாக பாவித்து வளர்க்கின்றேன் என்று ஆசை மிகுதியால் கேட்க, எந்த ஒரு செயலும் இறைவனுடைய சங்கல்பத்தால் அன்றோ ஏற்படுகின்றது
என்ற ஒரு எண்ணத்தினாலே உயர்ந்த சிவபக்தர்களாகிய தாயும் தந்தையரும் திருமுனைப்பாடி அரசன் ஆகிய நரசிங்க முனையரையருக்கே வார்த்து தந்தனர். ஆனாலும் அவரால் அரசனால் வளர்க்கப்படினும் பிராமண வருணத்துக்குடிய உயரிய ஒழுக்கமுடையவராக உரிய காலத்திலே அவனை தருவித்து உபநயம் செய்து வேதங்கள் அத்தியனம் செய்வதற்கு சகல கலைகளிலும் மகா பாண்டித்யமுடைய மான்களை வரவழைத்து விவாகம் செய்வதற்குரிய அப்பருவத்தை சுந்தரர் அடைந்தார், நம்பியாரூரர் அடைந்தார். அது கண்டு தந்தையாகிய சடையனார் ஆதிசைவ குலத்திலே தமக்கு கொள்கைக்கு ஏற்ப பந்துவாய்ப்புத்தூர் என்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஷடங்க சிவாச்சாரியத்தில் சென்று அவருடைய புத்திரியை தனது புத்திரருக்கு விவாகம் பேசி வந்தார். சில முதியோர்களை அனுப்பினார். அவர்கள் சடங்க சிவாச்சாரியரிடம் சென்று பேச அவரும் இது எமது பாக்கியமல்லவா என்று உடன்பட்டார். சடையனாரிடத்து திரும்பி போய் அனைத்தையும் அவர்கள் தெரிவித்தனர். சடையனாரும் இசைஞானியாரும் பெற்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இல்லை. விவாக சுபதினமும் நெருங்கிற்று. சுபமுகூர்த்தமும் நிச்சயித்து தங்களுடைய ஞாதிகள் சிநேகிதர்கள் அனைவரைக்கும் விவாக பத்திரம் அனுப்பி அனைவரையும் தெரிவித்தனர். நரசிங்க முனையனாரும் வந்து சேர்ந்தார். நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேக காந்தி ஞானப்பொலிவு அவரிடம் குடிகொண்ட அந்த சைவ நெறி வேத விஞ்ஞானத்தின் உயர்ந்த சோபை இதனால் அவர் வாக்கினால் கூற இயலாத உயர்ந்ததான ஞானத்திலகமாகவே அவர் இருந்தார். திருமண தினத்துக்கு முதல் தினம் சமாவர்த்தனமாகி ரக்ஷாபந்தனம் செய்து கௌதுகாபந்தனம் ஆன பிறகு மறுநாள் நித்தியகர்மா அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு திருமண கோலத்திலே குதிரை மீது ஏறி மகத்தான அலங்காரத்தோடு புத்தூரிலே ஷடங்க சிவாச்சாரியார் வீட்டிலே திருக்கல்யாண பந்தலுக்கு சென்று பரியினின்றும் இறங்கி உள்ளே சென்று ஆசனத்திலே அமர்ந்தார். அப்பொழுது ஊரும் பேரும் உருவமில்லாதவராகிய உருவியாதும் இல்லாதவராகிய ஆன்மாக்களுக்கெல்லாம் வினைப்பயனாலே வந்த ஊரையும் பேரையும் உருவையும் இருவினைக்கு ஒப்பாகிய பக்குவ காலத்திலே ஒழிக்கும் பொருட்டு அருள் வயத்தால் கருணையின் மிகுதியினாலே பரசிவமை பொருள் தான் கைலாசத்திலே இருந்து சுந்தரமூர்த்திக்கு வாக்கு தந்து பண்ணிய பிரகாரம் அவரை பிரபஞ்ச வாழ்க்கையிலே மயங்க விடாமல் தடுத்தாட்கொண்டு அருள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினாலே ஒரு பெரும் வயோதிக பிராமண சிவாச்சாரியராக வடிவம் கொண்டு எழுந்தருளினார். வயதான தோற்றம், ஞானப்பொலிவு மிக்க தோற்றம், உயர்ந்த வெண்பட்டாடை அடிந்து ஆடை ஆவரணங்களெல்லாம் அழிந்து பாதக்குரட்டு கலீர் கலீர் என்று ஒலிக்க இவ்விடத்திலே இருக்கின்ற அனைவரும் நான் சொல்லும் இவ்வார்த்தையை கேளுங்கள் என்று ஒரு உயர்ந்த குரலிலே விவாக மண்டபத்திலே அவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது விவாக துவங்க வேளையிலே அங்கிருந்த மற்ற பிராமணர்களும் இவ்விடத்திலே நீ சொல்ல விரும்பியதை கூறும் என்று ஆணையிட அதை கேட்டு இறைவன் நம்பியாரூரை நோக்கினார். எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்கின்றது, அதை முடித்து கொண்டு உன்னுடைய விவாகத்தை மேற்கொண்டு நடத்து என்று ஆணையிட்டார். வழக்கொன்று இருக்கின்றது, அதை முடித்துவிட்டு மேற்கொண்டு விவாகத்தை நடத்தி என்று அவர் ஆணையிட நம்பியாரூரர் வியந்து விட்டார். இசைஞானியார் திகைத்து விட்டார். சடையனாரோ செய்வதறியாது தவித்தார். நரசிங்க முனையரார் அரசனோ செய்வது என்ன என்று வழி தெரியாது திகைத்தார். உமக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உள்ளதாயின் அதை முடித்தன்றி நான் விவாகம் செய்யேன் என்று அடுத்த கணம் அவர் சத்தியப்பிரமாணம் செய்தார். திருக்கையிலையிலே அம்மாமலையிலே சிவபெருமானுக்கு பூமாலை தொடுத்தான் போற்றி. அக்கையிலை மாமலையில் நந்தவனம் சென்றான் கழல் போற்றி. அங்கோர் அணிந்திதை கமலினி கண்டு வெட்கினான் போற்றி. அவர் மீது இச்சை கொண்டான் தாழ் போற்றி. இறைவனானையால் மண்மிசை ஏகினான் போற்றி. நம்பியாரூரன் என்ற நாமம் பெற்றான் போற்றி.
நரசிங்க முனையனார் தானெடுத்து வளர்த்தான் போற்றி, சடையனார் சம்மதம் பெற்றான் போற்றி. திருமுனைப்பாடி விட்டகினான் போற்றி, ஆலால சுந்தரன் திருத்தாள் போற்றி. சடங்கவி சிவாச்சாரியர் மாளிகை சென்றான் போற்றி, அவள் மகன் கரம் பிடிக்க ஏகினான் போற்றி. அங்கோர் கிழவன் தோன்றினான் அக்கல்யாண பந்தலிலே கண்டான் போற்றி, உமக்கும் எமக்கும் ஓர் பெருவழக்கு உண்டு என்று கூறி ஓலைச்சுவடி காட்டினான் கண்டு வெட்கினான் போற்றி. அடிமையோலை என்று ஒன்று உண்டா என்று வியந்தான் போற்றி, அதை கிழித்து எனக்கடிமை என்பதை நிராகரித்தான் போற்றி. நீ இவ்வாறு செய்வாய் என்றறிந்து மூலவோலை என்னிடம் உண்டு என்று கூறிய அரணடி போற்றி. திருவெண்ணை நல்லூர் சென்றான் திருத்தாள் போற்றி போற்றி.